கைஸ், இன்னைக்கு நம்ம ரிவெஞ்ச் லவ் ட்ராமாவோடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து காப்பாற்றி ஹீரோயினை தன்னுடைய வீட்டுக்கு தான் ஹீரோ அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோயினை பாத் டப்பில் உட்கார வச்சு, உன்னுடைய மனசு உன்னுடைய உடம்பு எல்லாமே டர்ட்டியாக இருக்குது, உன்னை நீ ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோட்டு அங்கே இருக்கிற ஷவர் எடுத்து ஹீரோயின் மேலே காட்டுறாரு. அப்போ ஹீரோயினுக்கு ஹீரோ கூட இருந்த அந்த பழைய ஞாபகங்கள் தான் வருது. இதுக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினையும் லவ் பண்ணப்போ ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்துட்டு வந்து அந்த மணி எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க, ஹீரோயினும் அந்த மணியை வாங்கிக்கிட்டு ஹீரோக்காக கொஞ்சோண்டு பாக்கெட் மணி மாதிரி கொடுப்பாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரியான லைஃபை தான் ஹீரோவும் ஹீரோயினும் இதுக்கு முன்னாடி வளர்ந்துருக்காங்க. இதெல்லாம் இப்போ நினைச்சு பார்த்துட்டு ஹீரோயினும் குளிச்சுட்டு வெளியில வராங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட ஹீரோ, என்னுடைய அசிஸ்டன்ட் சொன்னா உனக்கு 10 மில்லியனுக்கு மேலே கடன் இருக்காமே, அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமான்னு ஹீரோ கேட்கறதுக்கு, ஏன் நான் அதை பத்தி உங்ககிட்ட சொன்னா நீ என்ன எனக்கு ஹெல்ப் பண்ண போறியன்னு ஹீரோயின் கேட்கறாங்க. அஃப்கோர்ஸ் நான் உனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றேன், ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நீ நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு எப்போதும் என் கூட தான் இருக்கணும்னு சொல்றாரு. அது மட்டும் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வயிறெல்லாம் ரொம்ப பெயின் ஆகுது. அப்போ கூட மனசுக்குள்ளே, உனக்கு எனக்கும் இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு, நம்ம 2 பேரும் உலகமும் வேற வேற, நீ இப்போ ரொம்ப உயரத்தில் இருக்க, ஆனால் உன் மேலே வச்சிருந்த என்னுடைய உண்மையான காதல் மட்டும் என்னை ரொம்ப கொல்லுதுறான்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே வராங்க. இப்படி இவங்க ஒரு பக்கம் ஹீரோ நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே வர, அங்கே ஹீரோடைய பிரதர் ஹீரோயின் நடந்து போகிறத பார்த்துட்டு காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு, என்ன நீங்க நடந்து போயிட்டு இருக்குன்னு கேட்கறதுக்கு ஹீரோயின், நான் சும்மா தான் நடந்து போகிறேன், ஆமா நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா, என்னுடைய பிரதர் வீடு இங்கே தான் இருக்குது, அதான் வந்தேன். சரி, உனக்கு என்னுடைய பிரதர் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு கேட்குறாரு. ஓ, உங்கள் பிரதர் வீடு இங்கே தான் இருக்கா, நிஜமாலுமே எனக்கு தெரியாதுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. என்கிட்ட போய் சொல்ல ட்ரை பண்ணதை எனக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி நீ என் பிரதரோட தானே இருந்தேன், எங்கே எனக்கு தெரிஞ்ச நான் ரொம்ப ஜெலஸ் ஆகுன்னு பார்க்குறேன்னு அவரும் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அதுக்கு ஹீரோயினும், எதுக்கு என்கிட்ட இப்போ ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க, போய் வேலையை பாருங்க, நீங்கள் மட்டும் என்கிட்ட அட்ராக்டிவாக இருந்தது உங்கள் ஃபேமிலிக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் எனக்கு தான் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோடைய பிரதர் சின்ஷுவும், என் ஃபேமிலிலாம் என்னை கண்டுக்கவே மாட்டாங்க, வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாமா, நீ வேணா என் கூட வந்து ஸ்டே பண்ணிக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஹூக்கப் பண்ணுற மாதிரியே பேசுறாரு. உடனே ஹீரோயின் அவங்க பேக்கில் அந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து ஸ்ப்ரே பண்ணி காட்டி, இதை வேணா ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கொஞ்சம் ஃபன்னியாக சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த சின்ஷுவை ஹீரோயினை நம்ம நினைச்சதை விட பெரிய கேடியா இருப்ப போலன்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோடைய ஃபியான்சி கூவோடைய அசிஸ்டண்டா ப்ரொமோட் ஆயிருக்காங்க. இந்த கோ ஹீரோயின் கிட்ட கம்பெனியோடைய கோஆபரேஷன் சம்பந்தமா மிஸ்டர் சின்ஷு கூட மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த மீட்டிங்க்கு தான் போறாங்க. ஹீரோடைய பிரதர் சின்ஷுவுக்கு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரின்ட்டு தனியா ஒரு கம்பெனி இருக்கு போல. இந்த கோ அவங்க கம்பெனியை சின்ஷுடைய கம்பெனியோட கோஆபரேஷன் பண்ணிக்கிறதுக்காக கேட்கறான். அதுக்கு அவருமே ஓகே சொல்றாரு. இந்த கோக்கு ஹீரோயின் பர்சனல் அசிஸ்டன்ட்ங்கிறதால அவங்களுடைய எல்லா கோஆபரேஷன் ப்ராஜெக்ட்டுக்குமே ஹீரோயின் தான் ஹெட். அதனால ஹீரோயின் இதுக்கப்புறம் சின்ஷு கூட தான் அதிகமாக ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சின்ஷுவும் எப்படி ஹீரோயினை கரெக்ட் பண்ணலான்ட்டு இருந்தான், இப்போ இவனுக்கு ஒரு நல்ல சான்ஸா இருக்கு. இந்த சின்ஷு ஹீரோயினுக்கு சந்தோஷமா ஷேக் ஹேண்ட்லாம் பண்றான். இந்த கோ, எனக்கு ஹீரோ கூட கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க 2 பேரும் பேசிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவன் கூட கோத்த விட்டுட்டு இவ கிளம்பிடுறான். கோ போனதுக்கு அப்புறம் சின்ஷு ஹீரோயின் கிட்ட, நான் சொன்னதை கன்சிடர் பண்ணியான்னு கேட்கறான். என்னத்தை கன்சிடர் பண்ணணும், நீங்க சொல்றது எனக்கு புரியலன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, எனக்கு தெரியும் நீ என் பிரதரோட இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன்னு, என் பிரதரை கிவ் அப் பண்ணிட்டு ஏன் கூட வந்துருன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் எதுவும் பேசாம முறைக்க பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த சின்ஷு அவனுடைய போன் எடுத்து ஹீரோயின் கிட்ட ஒரு போட்டோவை காட்டுறான். அந்த போட்டோவில் ஹீரோயின் ஒரு குழந்தையோட இருக்காங்க. நீங்க, எனக்கு தெரியும் நீ எதுக்கு பண்ணு சுத்திட்டு இருக்கன்னு, எல்லாமே இந்த குழந்தைக்காக தானே, இந்த குழந்தைய யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா வளர்க்குறல, அம்மா இந்த குழந்தைய பார்க்கும்போது என் தம்பி மாதிரி இருக்கேன்னு சின்ஷு சொல்றதுக்கு, வாய முடுங்க, என்ன பேசுறீங்க, இந்த குழந்தைக்கும் உங்க தம்பிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, அதுவா இந்த குழந்தைய நான் என்னோடதான் கேட்கலாம்னு நினைக்கிறேன்ட்டு சின்ஷு சொல்றதுக்கு ஹீரோயின் எதுவுமே பேசாம இருக்காங்க. என்ன நீங்க எதுவுமே பேசாம இருக்க, நான் உண்மையை தான் சொல்றேன், நான் ஒன்றும் போய் சொல்லல, சரிவா உனக்கு ட்ரெஸ் எடுக்க நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போகலாம், நாளைக்கு நம்ம 2 பேரும் என்னுடைய பேரண்ட்ஸை போய் மீட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி அவர் படுக்க கூட்டிட்டு போறாரு. மறுநாள் ஹீரோடைய வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அங்க ஹீரோடைய அம்மா அந்த கோ கிட்ட, கோ நீயும் என் பையனும் எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதை ஏன் ஆண்டி என்ன கேட்குறீங்க, அதை நீங்க உங்க பையனை தான் கேட்கணும், உங்க பையன் தான் எதுவுமே சொல்லாம இருக்காருன்னு ஹீரோவை கொத்து விடுறா. அதுக்கு ஹீரோ எதுவுமே சொல்லாம அவர் பட்டுக்கு அமைதியாவே இருக்காரு. ஹீரோடைய அம்மா, இன்னைக்கு சின்ஷு கூட அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா சொல்லியிருந்தான், எந்த பொண்ணை கூட்டிட்டு வர போறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்டோட உட்காந்துருக்காங்க. அப்பதான் சின்ஷுவும் ஹீரோயினை கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு வந்துட்டு, இவதான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அதுக்கு அந்த கோடைய அம்மாவும், இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்கா, சரி இந்த பொண்ணு எந்த ஃபேமிலி சேர்ந்த பொண்ணுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோடைய அம்மாவும், இவளை பார்த்தா தெரியலையா, இவளுக்கு ஒன்றும் பெருசா பேக்ரவுண்ட்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினே கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுறாங்க. உடனே இந்த கோ ஹீரோடைய அம்மா கிட்ட, ஆண்டி உங்களுக்கு நிங்க பற்றிலாம் எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆள், இந்த நிங்க நம்ம கம்பெனியில் இதுக்கு முன்னாடி டாப் செல்லரு, இப்போ எனக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கான்னு சொல்லி ஹீரோயின் ஒரு வேலைக்காரிங்கிறத குத்தி காட்டி பேசுகிறா. உடனே சின்ஷுவோ ஹீரோயின் கிட்ட, என்ன அப்படியே மரக்கட்ட மாதிரி உட்காந்துருக்க, ஏதாவது பேசுவோடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே அந்த கோ கிட்ட, மிஸ் கோ, நான் யாருங்கிறத எனக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் இப்போ தான் சின்ஷு கூட இருக்கேன், ஆனால் கண்டிப்பாக நிறைய ஹார்டர் பண்ணி ஃபியூச்சரில் ஒரு ஒர்த்தான உமனாக இருப்பட்டு அவளுக்கு நோஸ் கட் கொடுக்குற மாதிரியே பேசுகிறாங்க. அதுக்கு ஹீரோடைய அம்மாவும்,
சரி சரி விடுங்க, இப்போ என்ன பேசணுமோ அதை பேசலாம். சரி சின்ஷு, அடுத்த மாதம் இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி நீங்கள் எப்போ மேரேஜ் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு சின்ஷுவும் நாங்களுமே சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், எங்களுக்கு ரிங்கு கூட ரெடியாக இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு அப்படியே செம்ம கோவம் வருது. ஹீரோயினியை முறைச்சு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காரு. ஹீரோடைய அம்மா ஹீரோயின் கிட்ட, என்ன நீங்கள் உனக்கும் இந்த கல்யாணத்தில் ஓகே தானே, நீயும் சந்தோஷமா இருக்கேன்னு கேட்குறாங்க. ஹீரோயினுக்கும் வேற வழியே இல்லை, ஏன்னா ஹீரோ வேற அங்கே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த கல்யாணத்துக்கு ஓகே இல்லைன்னு சொன்னால் ஹீரோ வேற வந்து அப்ரோச் பண்ணுவாரேன்ட்டு ஹீரோயினும் வேற வழியே இல்லாமல் ஓகே சொல்லிடுறாங்க. என்னடா ஹீரோவுடைய அம்மா ஹீரோயின் லவ் பண்ணப்ப ஹீரோவுக்கு முடியாதுன்னு சொன்னவங்க சின்சுக்கு மட்டும் ஓகே சொல்றாங்களேன்னு பார்த்தா சின்சு அந்த வீட்டுடைய இல்லெஜிட்டிமேட் சைல்டு, அதனால தான் சின்சுக்கு மட்டும் ஓகே சொல்லிருக்காங்க. ஹீரோடைய அம்மா ஹீரோயின் கிட்ட, என்னதான் சின்சு இந்த வீட்டுடைய இல்லெஜிட்டிமேட் சைல்டா இருந்தாலும் அவனுக்குமே இந்த வீட்டில் எல்லா உரிமையுமே இருக்கு, அவனும் இந்த பே ஃபேமிலி சேர்ந்தவன் தான். நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டுக்கு மருமகளா போகணுங்கிற உன்னுடைய நீண்ட நாள் கனவுமே நிறைவேறிடும்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு வராங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வீட்டுக்கு போகிறதுக்காக சென்சுடைய கார்ல உட்காந்துருக்காங்க. இந்த சென்சு ஹீரோயின் கிட்ட, என்ன எதையோ பத்தி ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கேன்னு கேட்கறான். உனக்கு ஹீரோவை பிடிக்காதானே, அவனுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் டிஸ்டே பண்ணாதானே பாப்ப, என்னையுமே ஹீரோவுக்கு பிடிக்காதுன்னு சொல்றாங்க. அதே எப்படி நீ சொல்ற அவனுக்கு ஒன்னு பிடிக்காதுன்னு சென்சு கேட்கறதுக்கு, ஹீரோ மட்டும் என்ன கேர் பண்ணியிருந்தானா என் நேரத்துக்கு அந்த பே ஃபேமிலிக்கே நான் மாஸ்டர் ஆகியிருப்பேன், அதோட என் பையனும் அந்த வீட்டுடைய வாரிசாயிருப்பான், அதுக்கப்புறம் நீ டேரக்டா வீட்டை விட்டு வெளில போயிருப்பேன்னு சொல்றாங்க. உடனே இந்த சென்சு ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டே, என்ன நக்கல் பண்றதுக்கு உனக்கு அந்த அளவு ஆயிடுச்சா, என்ன என்னால உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியான்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோயினும், நம்ம 2 பேருக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கலாம், நான் உன் கூட இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்றேன், நம்ம 2 பேரும் ஒரு ஃபேக்கான கப்பலா இருக்கலாம், அப்பதான் உண்மையிலே ஹீரோ என்ன கேர் பண்ணிக்கிறான்னு எனக்கு தெரியும், அதோட நீயும் உனக்கு சொந்தமான சொத்துக்களை பே ஃபேமிலில இருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் கூட டீல் வச்சுக்கிறாங்க. ஹீரோயின் இவன் கூட எதுக்கு டீல் வச்சுக்கிறாங்கன்னா இவன் கூட இருந்து இவன் என்ன பண்றாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். வீட்டுல ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே, அந்த சென்சு நம்ம நினைச்சதை விடவும் ரொம்ப மோசமானவனா இருக்கான், அவன் பாம்பை விட சரியான பாய்சனுங்கிறத எல்லாருக்கும் ப்ரொவோக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ டோரை நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. ஹீரோயினும் போயிட்டு யாருன்னு கதவை திறந்து பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் ஹீரோ தான் நிற்கிறாரு. அவர் உள்ளே வந்ததுமே ஹீரோயினை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. உடனே ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட, என்ன மறுபடியும் குடிச்சிருக்கியா, ஒரு கிட்னியை வச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணுறியா, உனக்கு வாழணும்னு ஆசை இல்லையான்னு கேட்குறாரு. சாகிறதுக்காக நான் இன்றைக்கும் பயப்பட மாட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறதுக்கு, நீ ஏதாவது என் கிட்டேருந்து மறைக்கிறேன்ட்டு ஹீரோவும் ஹீரோயின் கிட்டே க்ளோஸ் ஆக்கலான்ட்டு போகிறாரு. மறுபடியும் ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்றாங்க. என்ன பாய் ஃப்ரெண்டா, என்னுடைய பர்மிஷன் இல்லாம உன்னை யாரு பாய் ஃப்ரெண்டை வச்சுக்க சொன்னது, உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு நான் இருக்கிறது பார்த்தாதான் இன்னொருத்தவன் வேற வேணுமா, ஒரு சர்வெண்ட்டுக்கு ஒரு மாஸ்டர் தான் இருக்கணும், 2 மாஸ்டர் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஒரு பொண்ணுனா ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான் இருக்கணும், 2 பாய் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது, ஒன்னை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் தான் உனக்கு பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. என்ன உங்ககிட்ட பணம் வாங்கினதால இந்த மாதிரி பேசுறீங்களா, சென்சுக்கு கால் பண்ண அடுத்த செகண்ட் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாருன்ட்டு சென்சுக்கு கால் பண்ண பாக்குறாங்க. உடனே ஹீரோயின் போனை பிடிங்க தூக்கி போட்டுட்டு ஹீரோயினை பிடிச்சி பெட்ல தள்ளிட்டு, நீ என்கிட்ட 20 மில்லியனுக்கு அதிகமாகவே பணம் வாங்கியிருக்க, அதுக்கான கான்ட்ராக்ட் பேப்பர் இது, அந்த பணத்தை ஃபுல்லாக நீ திருப்பி கொடுக்குற வரைக்கும் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிட்டு போறாரு. மறுநாள் ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒர்க் பண்ணுற பிளேஸில் அவங்க கேபினில் அவங்களுக்காக ஃப்ளவர் பொக்கே இருக்கு. ஃப்ளவர் பொக்கேவை பார்த்துட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டும், என்ன நீங்கள் உனக்கு ஃப்ளவர் பொக்கேலாம் வந்திருக்கு, எனக்கு ஒன்று பார்த்தா ரொம்பவே ஜெலஸாக இருக்குன்ட்டு ஹீரோயினை கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கு ஹீரோயினும், எனக்கு இந்த ஃப்ளவருடைய போலன் ரொம்ப அலர்ஜி ஆகும், அதனால எனக்கு இது வேணான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துறாங்க. இது எல்லாத்தையும் சின்சுவும் பார்த்துட்டு இருக்கான். அந்த ஃப்ளவர் பொக்கேவை அவன் தான் அனுப்பியிருக்கான். உடனே சின்சுவும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நான் அனுப்புற ஃப்ளவர் பொக்கே உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும், எனக்கு இந்த ஃப்ளவர் ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்றாங்க. உனக்கு பிடிச்சதால தான் அந்த ஃப்ளவர் எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கிற அந்த அழகான பொண்ணு கிட்ட கொடுத்தியான்னு கேட்குறான். இவனுக்கு எப்படி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ஃப்ளவரை கொடுத்தது தெரியும்ட்டு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஆப்போசிட்ல வந்து நிற்கிறான். என்ன இவ்வளோ காலையிலே இங்கே வந்திருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, ஏன் நான் வரமாட்டேன்னு நினச்சிதான் உனக்காக நானே எழுதின அந்த கார்டை தூக்கி போட்டுட்டு ஃப்ளவரை உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தியான்னு கேட்டுட்டு இருக்கும்போதே அங்கே கூவரா. அந்த கூ சென்சு கிட்ட, இன்னைக்கு நமக்கு மீட்டிங் கூட இல்லை, என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு, அதுவா என்னுடைய அழகான கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன்னு சொல்றான். பரவாயில்லையே, நீங்க ரொம்ப நீங்க மேல அட்டென்டிவா இருக்கீங்க, உங்க பிரதரும் என் மேல இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றா. அதுக்கு சென்சுவும், என்ன என் தம்பியை பத்தி எப்படி சொல்ற, இந்த சென்ஷன் சிட்டிலேயே என் தம்பி தான் லவ்ல இன்ட்ரெஸ்ட் உள்ள ரொமான்டிக்கான ஆளு, சரி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் அப்புறமேட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அங்க ஹீரோயின் கூட ஒர்க் பண்றவங்களும் ஹீரோயின் ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கேன்ட்டு ஹீரோயினை பத்தி காசி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினா அவங்க பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வருது. அவங்க அம்மா ஹீரோயின் கிட்ட, உங்க அக்காவுக்காக ஹாஸ்பிட்டலில் பணம் கட்டி யாரோ ஹை கிளாஸுக்கு வார்டு மாத்திட்டாங்கம்மா, யாரும் கேட்டதுக்கு பே ஃபேமிலி சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க, ஒருவேளை அது மூகனுடைய அப்பா பேயா இருக்குமோன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின், சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு, ஒருவேளை ஹீரோ தான் தனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு ஹீரோவுக்கு மெசேஜ் டைப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு சென்சு ஹீரோயின் பின்னாடி வந்து நின்று, நீ தப்பான ஆளுக்கு மெசேஜ் டைப் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கா இவனை திடீர்னு பின்னாடி பார்க்கறது ரொம்ப ஷாக்காக இருக்கு. என்ன நீங்க
ஹீரோயின் பார்க்குற ஹாஸ்பிட்டலில் உங்கள் அக்காவுடைய வார்டை நான் தான் சேஞ்ச் பண்ணேன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினும் அவனுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவங்க அக்காவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க அக்காவை பார்த்து முடிச்சதும் ஹீரோயின் அம்மா ஹீரோயினியை தனியாக அழைச்சிட்டு போயிட்டு, நீ என்ன மறுபடியும் பேய் கூட ஒன்றா சேர்ந்துட்டியா? அந்த பேய் ஃபேமிலியை சேர்ந்தவங்க ரொம்ப மோசமானவங்க. அவங்க அம்மாவுக்கு மட்டும் உனக்கு இந்த குழந்தை இருக்க தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருமான்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினும் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்கம்மா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு அம்மா கை குழந்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு தன்னுடைய குழந்தை ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்தப்ப ஹீரோயின் அம்மா உனக்கு பையன் பாப்பா பிறந்திருக்குமா, குழந்தை இன்குபேட்டர் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்போ என் குழந்தைக்கு மூகன்னு பேர் வைங்கன்னு சொல்றாங்க. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு ஹீரோயின் ரோட்ல நின்றுட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ வராரு. ஹீரோயினிய கார்ல வந்து ஏற சொல்றாரு. சரின்ட்டு ஹீரோயினும் போயிட்டு கார்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தப்போ ஹீரோ கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். ஆனா ஹீரோயின் அட்டன் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால ஹீரோ நான் கால் பண்ணதுக்கு எதுக்கு அட்டன் பண்ணலன்னு கேக்குறாரு. அதுவா, நான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன், அதனால தான் கால் அட்டன் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் மறுபடியும் அதே மாதிரி பேசுவேன்னு ஹீரோ கேட்கறதுக்கு, இதுல எனக்கு சிங்ஷு மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நான் ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழலாம். அன்னைக்கு உங்க அம்மா கூட சொன்னாங்களே எங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க போறதா, என்ன மறந்துட்டீங்களான்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, உன்னுடைய ஆம்பிஷன் ரொம்பவே பெருசா இருக்கு. நீங்க முதல்ல இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு என் பிரதர் கிட்ட இருந்து விலகிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லி ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்றாரு. ஆனா ஹீரோயின் ஹீரோ கிட்ட, இப்போ எதுக்கு எனக்கு பணம் வரக்கூடிய வழியை தடுக்க பாக்குறீங்க? நான் சென்ஷுவை மேரேஜ் பண்ணாதானே எனக்கு சீக்கிரம் பணம் வரும், அந்த பணத்தை வச்சு சீக்கிரமா உங்க கடனை அடைப்பேன்னு சொல்றாங்க. என்னத்த சொன்னாலும் உன்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் பணம் தான் முக்கியம் இல்ல, என் லைஃப் உன்னோட என்னைக்கே முடிஞ்சு போச்சு, முதல்ல என் காரை விட்டு இறங்குன்னு சொல்றாரு. ஹீரோயினும் காரை விட்டு இறங்கி இப்படி ஹீரோவை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறோமேட்டு ஹீரோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமா அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ so much and see you.